நாங்கள் எங்களுடைய தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேலிருந்து மாலை வேளையிலும் இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், அவரை வரவேற்போம், மாலை வணக்கங்களுக்கு வருவோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord. ஆமென். இந்த ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு அருமையானவர், நமக்காக யாவற்றை செய்து முடித்திருக்கிறார். ஆமென். அவருடைய உயிரை கொடுத்து நமக்கு வேண்டிய யாவற்றை செய்து முடித்திருக்கிறார். ஆமென். மாத்திரமல்ல, அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதை பெற்றுக்கொண்டு அவருக்கு மகிமையை வாழ்வதே எங்களுடைய நோக்கமாய், அழைப்பாய், தேவ சித்தமாய் இருக்கிறது. ஆமென். இன்றைய நாளிலும் தேவ சித்தம் என்ன, தேவனுடைய ஆவி எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி. இது உம்முடைய வார்த்தை. உம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாய், ஜனிப்பிக்கிற வார்த்தையாய், உருவாக்குற வார்த்தையாய், விடுதலையாக்குற வார்த்தையாய் இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தை நம் அனைவரை உயிர்ப்பிக்கட்டும், உம்முடைய சித்தத்தை செய்யும்படி கிரிய நடப்பிக்கட்டும், இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். எடுப்போம். சாமுவேல், முதலாவது சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு பெலிஸ்தியரின் பாளையம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையில் இருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். கவனியுங்கள், அந்த நாட்களிலேயே தீர்க்க தரிசியல் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய அழைக்கப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்தார்கள்? தேசங்களை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாயிருந்தார்கள். இது மிகவும் முக்கியம். நாங்கள் தேசத்தை பார்த்து பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார், விடுதலை ஆவாயாக, தேவனுடைய ராஜ்யம் மேற்கொள்ளுவதாக, போர் இல்லாமல் போவதாக, சமாதானம் பூமியை மேற்கொள்ளுவதாக, தேவனுடைய சித்தம் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அந்த தேசத்தில் எல்லாம் மேற்கொள்ளுவதாக, இருள் நீங்கி போவதாக, ஒளி மேற்கொள்ளுவதாக என்று சொல்லி நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கவனியுங்கள், இயேசு இந்த பூமியிலே பிறக்க வேண்டுமானால் கூட தீர்க்க தரிசனமா பேசினால் தான் அது நடக்கும். ஆகவேதான் அவர்கள் தீர்க்க தரிசனமாய் பேசினார்கள். இயேசு வருவார், இரட்சகர் வருவார், மீட்பார், அவர் நம்மை விடுதலை ஆக்குவார் என்று அவர்கள் தீர்க்க தரிசனமாய் பேசின வார்த்தைகள் தான் இயேசு மூலமாய் நிறைவேறினது. ஆமென். ஆகவே நாங்கள் தேசங்களை நோக்கி எங்களுடைய வாழ்க்கையை குறித்து, மற்றவருடைய வாழ்க்கையை குறித்து, சபையை குறித்து, தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் பேச வேண்டும். என்னத்தை பேச வேண்டும்? விடுதலையை பேச வேண்டும், சமாதானத்தை பேச வேண்டும், சந்தோஷத்தை பேச வேண்டும், உயிர்த்தெழுதலை பேச வேண்டும், ரெஸ்டோரேஷன் புதிதாக்கப்படுதலை பேச வேண்டும், கட்டப்படுதலை பேச வேண்டும், நாட்டப்படுதலை பேச வேண்டும். ஆமென். ஆகவே என்னிடத்தில் ஜெபம் பண்ண வருகிறவர்களுக்கு அதைத்தான் நான் செய்கிறேன். அவர்கள் கட்டுப்படும்படி, அவர்கள் கட்டப்படும்படி, அவர்கள் விடுதலை ஆகும்படி, அவர்களுக்கு சுகம் உண்டாயிருக்கும்படி நான் கட்டளை இடுகிறேன். அது அப்படியே நடக்கிறது. நான் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறேன். ஆமென். ஆகவே அப்படியாய், தீர்க்க தரிசனம் என்றால் தீர்க்கமாய் தரிசித்து பேசுவது. அப்போ ஒருவர் சுகையினத்தோடு வரும் பொழுது நான் என்னத்தை தரிசிக்க வேண்டும்? தீர்க்கமாய் நான் தரிசிக்க வேண்டியது என்ன? சுகத்தை. சுகையினத்தை பேசக்கூடாது. அநேக வேளைகளிலே எங்களுடைய ஜெபங்களிலே நாங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம்.
பிரச்சனையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பிரச்சனையும் இருக்கண்டு தேவனுக்கு தெரியும். நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்பட வேண்டும். ஆகவே பிசாசுக்கு எதிர்த்து நில். பிசாசினிடத்திலே அழுது குளறி கண்ணீர் வடி என்று தேவன் சொல்லவில்லை. பிசாசுக்கு எதிர்த்து நில், அப்பொழுது அவன் ஓடி போவான். பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். ஆமென். அதை நீங்கள் யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இடம் கொடுக்காதிருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுரு மூலமாய் பிசாசு தன்னுடைய சித்தத்தை பேசும் பொழுது இயேசு என்ன செய்தார்? அதட்டினார். அப்பாலே போய் சாத்தானே என்று கடிந்து கொண்டார். பிரச்சனைகள் வேதனைகள் வரும் பொழுது அவர்களை அழிக்கும்படி, அவர்கள் படகில் செல்லும் பொழுது அவர்களை அழிக்கும்படி பிசாசு தீர்மானம் பண்ணி திட்டம் பண்ணி பெரிதான காற்றுகளும் புயல்களும் வரும் பொழுது இயேசு என்ன செய்தார்? அவைகளை பார்த்து அதட்டினார். அவர் அளவில்லை, கெஞ்சி குளறவில்லை, கண்ணீர் வடிக்கவில்லை, அதட்டினார். அமைதலா இரு என்று கட்டளையிட்டார். ஆகவே இப்படியாய் நாங்கள் பேசும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் பேசும்படிக்கு. ஆமென். வேலைக்காரராய் அல்ல. வேலைக்காரர் தான் எல்லாவற்றுக்கும் எஜமானிடத்திலே கையை கட்டி கொண்டு நின்று அழுது குளறி தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவார்கள். ஆனால் பிள்ளைகள் அப்படி செயல்படுகிறவர்கள் அல்ல. அவர்கள் பிரச்சனையை தீர்க்கிறவர்களாயிருக்கிறார். ஆமென். அவர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி அவர்கள் பேசுகிறவர்களாயிருக்கிறார். பிள்ளைகளுக்கும் பிளேவுக்கும் வேலைக்காரருக்கும் பெரிதான வித்தியாசம். பிள்ளைகள் என்ன வேண்டுமானாலும் என்ன செய்கிறார்கள்? பெற்றுக் கொள்ளுகிறார்கள். பேசி பெற்றுக் கொள்ளுகிறார்கள். எடுத்து உரிமையோடு எடுத்து பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் எப்ப வேண்டுமோ அந்த நிமிஷத்திலே பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் வேலைக்காரர்களோ அப்படி அல்ல. அவர்கள் அழுது குளறி கண்ணீர் வடித்து காத்திருந்து இவைகள் எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. எப்படி என்று சொன்னால் வேலைக்காரராய் இருக்கும் பொழுது. ஆனால் நாங்களோ பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்ப பிள்ளைகளாய் நாங்கள் செயல்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டின்படி பழைய சிந்தையின்படி நாம் செயல்படக்கூடாது. பழைய துருத்திக்குள்ளே புதிய வாயினை ஊற்றக்கூடாது. ரெண்டும் கட்டு போகும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், தேவ சித்தம் செய்கிறவர்களாய், பிசாசை துரத்துகிறவர்களாய், சுவையினத்தை இருந்து குணமாக்குறவர்களாய். ஆமென். குணமாக்குகிறவர்கள். நீங்கள் போய் சுவையினர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் குணமாவார்கள். ஆமென். அப்படியாய் பிள்ளைகளாய் செயல்பட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்பி நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? சகல அதிகாரத்தை. வேலைக்காரருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் நமக்கோ சகல அதிகாரமும் சகல வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆளுகை செய்யும்படி. ஆமென். நீங்கள் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால், நாங்கள் பூமியிலே ஆளுகை செய்வோம், எங்களை அவர் ராஜாவாக்கி இருக்கிறார். ஆமென். ஆகவேதான் அவர் ராஜாதி ராஜனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ராஜாவாய் இருக்கிறோம். ஆமென். இயேசுவினிடத்திலே ஏரோது கேட்கும் பொழுது, நீ ராஜாவா என்று கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்? ஆம், நான் ராஜாதான். ஏனென்றால் தேவனால் நாங்கள் ராஜாவாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு, பிசாசின் ராஜ்யத்தை நிர்மூலமாக்கும்படிக்கு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். முடிசூட்டப்பட்டிருக்கிறோம். ஆமென். நீங்கள் சங்கீதம் 8ஆம் அதிகாரத்திலே 5ஆம் 6ஆம் வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால், நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே சத்துருவை வெல்லும்படியான சகல அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 10:19 சகல அதிகாரமும் நமக்கு
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளில் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஆமென். அப்படியாக தேவன் நமக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் ஆக்கி இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எவர்களை அழைத்தாரோ அவர்களை பிள்ளைகள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை பிள்ளைகள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். எப்படி மகிமைப்படுத்துவது? தேவன் நீங்கள் பேசுவது நீங்கள் என்னத்தை எல்லாம் கட்டளை இடுகிறீர்களோ, என்னத்தை எல்லாம் ஜெபத்திலே அறிக்கை இடுகிறீர்களோ என்றால் கெஞ்சி குளறி கூத்தடிப்பது அல்ல. அதாவது கட்டளையிட்டு பெற்றுக் கொள்வது, ராஜாவாக செயல்படுவது. அப்படி நாங்கள் கேட்கிறோமோ அவைகள் எல்லாம் அப்படியே நடக்கிறதா இருக்கிறது. கவனிங்கள், இயேசு செஞ்சோரியனை பார்த்து, செஞ்சோரியன் வந்து என்ன சொல்லுகிறான்? 100க்கு அதிபதி வந்து என்ன சொல்லுகிறான்? நான் வந்து என்னுடைய வேலைக்காரன் சுகஈனமா இருக்கிறான், அவனுக்காக அவன் குணமடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறான். ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், இயேசு சொல்லுகிறார் நான் வருகிறேன் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனாலும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் அவன் குணமாவான். ஏனெனில், இதைத்தான் மிகவும் கவனிக்கும், ஏனென்றால் எனக்கு மேல அதிகாரிகள் இருந்தும் எனக்கு கீழே வேலைக்காரர் இருக்கிறார்கள். நான் ஒரு அதிகாரியா இருக்கிறேன். ஒருவனை பார்த்து போ என்றால் அவன் போகிறான், இன்னொருவனை பார்த்து வா என்றால் வருகிறான். ஏனென்றால் எனக்கு அதிகாரம், எனக்கு மேலே இருக்கிறவர்கள் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அதிகாரத்தின்படி ஒருவனை பார்த்து போவென்றால் அவன் போகிறான், ஒருவனை பார்த்து வா என்றால் வருகிறான். ஏனென்றால் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உமக்கும் பிதாவினால் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் இப்பொழுது சுகம் உண்டாயிருப்பதாக என்று சொன்னால் என்னுடைய வேலைக்காரன் குணமாவான். ஆமேன். அப்ப கவனியுங்கள், பிள்ளைகள் என்றால் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்து விட்டார். பிள்ளைகள் ஆகாமல் ஒரு கொஞ்ச நாள் இயேசுவோடு வந்து ஊழியம் செய்தவர்களுக்கே தேவன் அதிகாரம் கொடுத்தார். 70 பேர், இன்னொரு சுவிசேஷம் 72 பேர் என்று சொல்லுகிறது. சரி, 70 பேர் என்றே வைத்துக் கொள்வோம். 70 பேர் அப்போஸ்தலரை தவிர வேறு 70 பேர் என்ன செய்தார்கள்? தேவனிடத்திலே ஊழியம் செய்கிறோம் என்று வந்தார்கள். அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். அப்ப அவர் சும்மா அனுப்பவில்லை. உலகத்திலே அவர்களை சும்மாக அனுப்பவில்லை, எதுவும் கொடுக்காமல் அனுப்பவில்லை. அப்ப அவரை புரிந்து கொள்ளாமல் ஒரு கொஞ்ச காலம், கொஞ்ச நாட்கள் வந்தவர்களே, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வந்தவர்களே என்ன செய்யப்பட்டார்கள்? தேவனால் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் போய் பிசாசுகளை துரத்தினார்கள், நோய்களை குணமாக்கினார்கள். அப்ப கவனிங்கள், இயேசு அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னதை நம்பி அவர்கள் செயல்பட்ட பொழுது அங்கே பிசாசுகள் ஓடி போயின, சுகயினங்கள் சுகமாக்கப்பட்டன. ஆமென். அவர்கள் திரும்பி வந்து மிகவும் சந்தோஷமாக, ஈவன் அசுத்தாவிகளே எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே என்று சந்தோஷப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப டெம்பரரி, ஓன்லி கொஞ்ச நாட்கள் அவரோடு கூட இருந்தவர்களே வல்லமையாய் செயல்படுகிறார்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் எவ்வளவு அதிகமாய் தேவ வல்லமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். ஆனால் நாங்கள் பிள்ளைகள் என்று அனுதினமும் அறிக்கை இடுகிறோம், ஆனால் பிள்ளைகளாய் இன்னும் செயல்பட ஆரம்பிக்கவில்லை. அதனால்தான் போய் சொல்லுகிறார், காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் குழந்தைகளாய் பால் குடிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு
இறைச்சி போன்ற ஹெவியான சாப்பாட்டை கொடுக்க முடியாமல் உங்களுக்கு பால் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் செய்து முடித்ததை இன்னும் அறியாமல் தெரியாமல் இருக்கிறோம். அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்து விட்டார் என்பதை நாங்கள் இன்னும் அறியவில்லை. அறிந்தோமானால் வல்லமையாய் நம்மால் செயல்பட முடியும். ஆமென். கவனியுங்கள், தொடர்ச்சியாக நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி என்மேல் இறங்குவார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட, கவனியுங்கள், தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் ஆவாய். அப்ப கவனியுங்கள், இப்படியாய் பேசுகிறவர்கள், தீர்க்க தரிசனமாய் பேசுகிறவர்கள், தேவனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து வைத்து அதை விசுவாசித்து தீர்க்க தரிசனமாய் பேசுகிறவர்கள் மறுரூபமாக்கப்படுகிறார்கள். தேவனுடைய ஆவி அவன் மேல் வந்து இறங்குவதின் நோக்கம் என்ன? அப்பொழுது தேவனுடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி. அப்ப தேவனுடைய ஆவி என்மேல் இறங்கி இருக்கிறார் என்றால் அதனுடைய வெளிப்பாடு என்ன? அது எப்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது? தேவனுடைய ஆவியானவர் எப்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார் என்று சொன்னால், நாங்கள் பிரச்சனையை குறித்து பேசுகிறவர்களா இல்லாமல் சொல்யூஷனை, விடுதலையை பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் எசாயா 61ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே சரி, அதையே வாசிப்போம். எதற்காக தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? இவற்றை அறிந்து அப்படியாய் நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். தேவன் வலப்பக்கமா போ என்று சொன்னால் நாங்கள் இடப்பக்கமாய் போய்கொண்டிருக்கிறோம். அப்படியானால் எப்படி தேவனுடைய மகிமையை காண்பது? எப்போ தேவனுடைய மகிமையை காண்பது? ரைட் ஆப்போசிட் போய்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர், எசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆவியானவரை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அநேக வேளைகளிலே அந்நிய பாஷையை மாத்திரம் பேசிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கடந்து செல்லுகிறோம். இது எப்படி இருக்குன்னு சொன்னால், பெரிய ஒரு ஸ்பீடி கார், லெஸ் ஏ ஃபெராரி எங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அது கொடுக்கப்பட்ட நோக்கமே நாங்கள் ஃபாஸ்டாக, ஸ்பீடாக இன்னொரு இடங்களுக்கு நாங்கள் எங்கே போக வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த இடத்துக்கு போகும்படியாக ஒரு ஃபாஸ்டஸ்ட் கார் என்று வைத்துக் கொள்வோம். எங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு சண்டேயும் வந்து கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணி அது கிரு இன்ஜின் ஓடத்தக்கதாக ஓட விட்டுட்டு ஆஃப்டர் 5 minutes 10 minutes 15 minutes பிறகு டேர்ன் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் என்ன செய்கிறோம்? வீட்டுக்குள் போய் விடுகிறோம். அப்படியானால் எப்படி நோக்கம் நிறைவேறுவது? அந்த கார் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை அறியாமல் அந்த காரை குறித்து நாங்கள் எவ்வளவும் பேசலாம். எவ்வளவு பவர்ஃபுல்லான இன்ஜின், எவ்வளவு பெரிய இன்ஜின், அது செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, எப்படி என்றெல்லாம் நாங்கள் பேசலாம். அதனுடைய ஹோர்ஸ் பவர் என்ன, அதனுடைய ஸ்பீட் என்ன என்றெல்லாம் நாங்கள் என்ன செய்யலாம்? அதிகமாய் பேசலாம். ஈவன் கீ எடுத்து போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், ரேஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதை உபயோகிக்காவிட்டால் அதை கொடுத்த நோக்கம் நிறைவேறாது. அநேக வேளைகளிலே அப்படியா இருக்கிறோம். நாங்கள் சண்டே வருகிறோம், அந்நிய பாஷையிலே பேசிவிட்டு கடந்து போகிறோம். ஆனால் தேவன் தீர்க்க தரிசனமாய் பேசு, தேசத்தை பார்த்து பேசு, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து பேசு, உன்னுடைய பிள்ளைகள் மேல் பேசு என்று சொல்லும் பொழுது அதை செய்யாமல் உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை குறித்து பேசி பிரச்சனைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மலையை பார்த்து பேசு என்று சொல்லும் பொழுது நாங்கள் மலையை குறித்து அவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம் அவருக்கு இதெல்லாம் தெரியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். எவ்வளவு தவறான ஒரு காரியம், எவ்வளவு மட்டமான ஒரு பிரச்சனையை குறித்து நான் தேவனிடத்திலே பேசுவேனானால் தேவன் இவற்றை அறியவில்லை என்று நான் நினைக்கிறேன்.
ஆனால் தேவன் இந்த பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக சகல சொல்யூஷனையும் நமக்கு ஆவியானவர் மூலமாய் கொடுத்திருக்கிறார். எல்லா சொல்யூஷனும் நாங்கள் உபாகமத்திலே வாசிக்கிறது போல, ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறது போல, எல்லா வார்த்தைகளும், அந்த வார்த்தைகள் நிறைவேறத்தக்கதான சகல வல்லமைகளும் எங்களுடைய இருதயத்திலும் எங்களுடைய வாயிலும் இருக்கிறது. நாவின் அதிகாரத்தில் வல்லமை இருக்கிறது. ஆகவே நான் பேசினால் நடக்கும் என்று விசுவாசித்து பேசினால், மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று சொல்லி நான் சொன்னதுதான் நடக்கும் என்று சந்தேகப்படாமல், சந்தேகம்தான் எல்லாவற்றையும் பிளாக் பண்ணுகிறது. ஆனால் சந்தேகப்படாமல் நான் சொன்னதுதான் நடக்கும் என்று நான் விசுவாசித்தால் அப்படியே ஆகும். ஆமென். வாசிப்போம். ஆகவே அது மிகவும் முக்கியம். நான் சொன்னபடியே ஆகும் என்று நான் விசுவாசித்தால். ஆனால் இதை நாங்கள் விசுவசிக்காமல், நான் சொன்னால் நடக்கும் என்றதை விசுவசிக்காமல், ஆண்டவரே நீர் சொல்லும் ஐயா, நீர் செய்யும் ஐயா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவரோ சகலத்தையும் செய்து முடித்து பிசாசின் மேல் ஜெயம் கொண்டு, மரணத்தின் மேல் ஜெயம் கொண்டு, சுகையினத்தின் மேல் ஜெயம் கொண்டு என்ன செய்திருக்கிறார்? சகல ஜெயத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுதோ ஜெய கிறிஸ்தவர்களாய் வாழும்படி, உலகத்தை மேற்கொள்ளும்படி சகல அதிகாரமும் வல்லமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான், 1வது யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிக்கலாம். சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் தான் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். உலகத்தினால் ஜெயிக்கப்படுகிறவர்கள் அல்ல, உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். அவரை விசுவாசிக்கிறவர்களே உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இயேசு அப்போஸ்தலர்கள் பிரச்சனையிலே இருக்கும் பொழுது, தடைகள் தாமதங்களில் இருக்கும் பொழுது, அவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் அல்லது அவர்கள் ஜெபித்தது நடக்காமல் இருக்கும் பொழுது, அவர் அவர்களை பார்த்து, அற்ப விசுவாசிகளே, உங்களுடைய விசுவாசம் எங்கே போய்விட்டது? ஏன் நீங்கள் விசுவாசத்தோடு இணைக்கப்படவில்லை? ஏன் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் பேசவில்லை என்று அவரிடத்திலே கேட்கிறார், கடிந்து கொள்ளுகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய ஜெபங்களையும் இன்று தேவன் கேட்பாரானால் நம்மை கடிந்து கொள்ளுவார். ஏனென்றால் விசுவாசத்திலே அறிக்கையிடும்படிதான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை என்றால் தவறான வேதனைகள் துன்பங்களில் இருக்கிறவர்களுக்கு நற்செய்தியை, நன்மையை அவருடைய வாழ்க்கையிலே பேசும்படி, அறிவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இதற்காகத்தான் அபிஷேகம், இதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். எப்படி கட்டுவது? பேசுவதனால். நன்மையை அவருடைய வாழ்க்கையிலே பேசுவதனால். சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், விடுதலையை அவருடைய வாழ்க்கையிலே பேசுவதனால். ஆண்டவரே நீர் பேசும் என்று சொல்வதனால் அல்ல, நாங்கள் பேசுவதனால். கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தலையும் கூறவும். கட்டுண்டவர்களுக்கு தேவன் கட்டவிழ்த்தலை பேச மாட்டார். எங்களை பேசும்படி எங்களுக்கு நாவிலே அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் பேச வேண்டும். ஆமென். கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டுக்கள் நிர்மூலமாகி போவதாக என்று நாங்கள் பேச வேண்டும். அப்பொழுது அவைகள் அவர்களை மேற்கொண்டும். தேவனுடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவனுடைய நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும். என்றால் நியாய தீர்ப்பு என்றால், இப்ப பிசாசை வெளியேறு இயேசுவின் நாமத்தினால் என்று சொன்னால் நான் நியாயம் தீர்க்கிறேன். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஆமென். சியோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையையும் கொடுக்கவும்.
இவைகளெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டியது. பேசுவதனால் இவைகள் மேற்கொள்ளும், கிரியை நடப்பிப்பதனால் இவைகள் மேற்கொள்ளும். கொடுக்கவும் அவர் அனுப்பினார். இதற்காகத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டோம், இதற்காகத்தான் நாங்கள் அனுப்பப்படுகிறோம். ஆமென். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை கண்டு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் எங்களை மேற்கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே வரும் பொழுது அவர் சாதாரணமாய் வரவில்லை. சத்துருவனுடைய சகல கிரிகைகளையும் அழிக்கும்படிக்கே அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். நாம் அழிக்கும்படிக்கு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவனுடைய வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்ப இதை செய்ய வேண்டியது யாரு? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். ஆண்டவரே, நீர் வந்து மிதியும் ஐயா, நீர் வந்து விடுதலையாக்கும் ஐயா என்பதல்ல. ஆவியானவர் ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? ஆவியின் வல்லமை. அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூப்பர் நேச்சுரல் பவர். கிரீக்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது டைனமிக் பவர் என்றால் நியூக்ளியர் பவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்தாமல் நாங்கள் இருக்கிறோம். இவைகளை எல்லாம் நாங்கள் மிதிக்க வேண்டும். சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்றும் உங்களுக்கு ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். மாறாக அவனுடைய ராஜ்யத்தை சேதப்படுத்துகிறவர்களாய், நிர்மூலமாக்குறவர்களாய், பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவர்களாய் நாங்கள் செயல்படுவோம். அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எப்பேற்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார் என்பது வருகிற நாட்களிலே பார்ப்போம். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் பிள்ளைகளாய், பரலோக தேவனுடைய பிள்ளைகளாய் சகல சத்துருவின் கிரியைகளை அழிக்கும்படியாக சகல வல்லமைகளை நீர் கொடுத்திருக்கிறீர். நாவிலே அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் விசுவாசித்து பேசுகிறது எதுவோ அவைகள் வந்து மேற்கொள்ளும்படியாக நீர் அதிகாரத்தை வல்லமையை கொடுத்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் விசுவாசித்து பேசுகிறவர்களாய், சத்துருவின் கிரியைகளை அழிக்கிறவர்களாய், ஜனங்களை விடுதலையாக்குறவர்களாய் நாங்கள் கிரியை செய்ய எங்களுக்கு அதிகமாய் உதவி செய்யும். எங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வாரத்தின் முதல் நாளிலே சபை கூடுகின்ற பொழுதும் பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக என்று வாழ்த்திக் கொண்டு திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமென். ஆமென். ஆமேன், ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் பெனியல் திருச்சபை மன்னிக்க வேண்டும் பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். அந்த வார்த்தை 100 மடங்காக பலன் தர கர்த்தர் உதவி செய்வாராக. நேரடி ஒலிபரப்பிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் அதே வேளையிலே மறு ஒலிபரப்பிலே செல்லுகின்ற பொழுதும் ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, ஃபேஸ்புக்கு கூடாக, யூடியூப் கூடாக பார்க்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடன் இந்த வார்த்தைகளோடு பேசி திடப்படுத்துவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமென். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஊழியர் விடைபெறுவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின்